அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் எழுத்தா பாட்டி பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலை குபேரப்பட்டினம் வெள்ளைக்கேட்டில் அருள் புரிகிற ஸ்ரீ ராஜகுபேரரை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த கோவிலில் சித்தர்கள் வழிபாடும் சிறப்பாக நடக்கிறது. அதனால் இதை சித்தர் பீடம்னு சொல்கிறா. அகத்தியர், போகர், கோரக்கர், கைலாசநாதர், சட்டமுனி, திருமூலர், நந்திதேவர், கூங்கன்னர், கொங்கணவர், மச்சமுனி, வாசமுனி, கமலமுனி, கூர்மமுனி, இடைக்காடர், புன்னாகீசர், சுந்தரானந்தர், ரோமரிஷி, பிரம்மமுனிங்கிற 18 சித்தர்கள் கூடிக்கொண்டிருக்க இடத்துல முதன்மையானவராக இருக்கிற அகத்தியருக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. அவர் சன்னதியில் அவருடைய பாதங்களில் விபூதியை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு 32 அவதாரங்களில் 8வது அவதாரமாக இருக்கிற உச்சிஷ்ட கணபதியை தரிசனம் செய்கிறோம். இவர் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதிங்கிற முப்பெரும் தேவிகளோட சக்தியை தன்னுள்ள அடக்கி நீலாதேவியை தன்னோட இடது பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நமக்கெல்லாம் அருள் புரிஞ்சுட்டு வரார். உச்சிஷ்ட கணபதி எல்லா கோவில்லையும் இருக்க மாட்டார். அதுபோலவே செல்வமுருகன் கையில் பணமூட்டியோட அமர்க்கலமாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். திரியம்பகம்னு சொல்கிற சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேரும் அவாவ துணைவியார்களோட குபேரன் சித்ராதேவிக்கு காட்சி தரார். ஒரே சன்னதியில் இந்த மாதிரி தரிசிப்பது சிறப்பு. இந்த கோவிலில் ஒரு பித்தளை உருளையில் நிறைய நாணயங்கள் இருக்குது. அதோட பக்தர்கள் கொண்டு வந்த நாணயங்களையும் சேர்த்து அந்த உருளையில் போட்டு 2 கைகளால் அள்ளி அள்ளி அதிலேயே போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் நாம் போடுற நாணயங்கள் அந்த பாத்திரத்தில் போடுறப்போ நாணயங்கள் சத்தம் வெளியே கேட்கணுமா. அந்த சத்தத்தை கேட்டு சந்தோஷத்தில் குபேரன் வாய் விட்டு சிரித்து அந்த தருணத்திலேயே நமக்கு வேண்டியதையும் குபேர சம்பத்தையும் தருவாருங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை. இந்த கோவிலில் வியாழக்கிழமை, சனிக்கிழமை, பௌர்ணமி நாளில் ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதுலேயும் பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் குபேரனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் பண்ணி ஆராதனைகள் செய்கிறார். இவரை சிவபெருமான் போல அபிஷேக பிரியர் தான். வியாழக்கிழமை குபேரனுக்கு உகந்த நாள். சனிக்கிழமை திருப்பதி வெங்கடாஜலபதி போலவே அலங்காரம் பண்ணிட்டு பக்தர்களுக்கு காட்சி தருவாராம். அவருக்கு பிடிச்ச கலர் பச்சைங்கிறதுனால இந்த கோவிலில் பச்சை குங்குமம் பிரசாதமாக தரா. ஒரே சன்னதியில் சிவபெருமான் 11 அடி உயரத்தில் வைத்தியநாதனாக காட்சி தந்து அவருக்கு கீழே 6 அடி உயரத்தில் குபேரன் நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன்னு சொல்கிற மாதிரி வலது கையை அபயகஸ்த முத்திரையிலும் நீ என்னை வணங்கினா எப்போதும் சாப்பாட்டுக்கே பஞ்சம் இருக்காதுன்னு சொல்கிற மாதிரி இடது கையில் அட்சய பாத்திரமும் வச்சுண்டு நமக்கு அருள் புரிகிறார். சிவனுக்கும் குபேரனுக்கும் சேர்த்து தான் ஆராதனை நடக்கிறது. குபேரனுக்கு 500 ரூபாய் நோட்டில் அர்ச்சனை பண்ணி தீபாராதனை செய்கிறார். இந்த வழிபாடு தெய்வீகமாக இருக்குது. இவரோட சன்னதியிலிருந்து சிவசகான்னு சொல்கிறார். அப்படி சொன்னால் ரொம்ப புண்ணியம் கிடைக்குமா. சகான்னா நண்பன்னு அர்த்தம். இந்த இடத்துல குபேரனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பிரதான வாயில் இருக்குது. பெருமாள் கோவில் ஏகாதசிய சொர்க்கப்படி மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த வாசல் கதவை திறப்பாலாம். இதுக்கு குபேர வாசல் திறப்புன்னு விமர்சையாக கார்த்திகை மாதம் தேய்பிற சிவராத்திரியில் நடக்கிறது. அன்றைக்கி முழுக்க கதவை திறந்து பக்தர்களுக்கு காட்சி தருவாராம். மற்ற நாளில் எல்லாம் இந்த சன்னதி சாத்தி இருக்குமா. பிரதான வாசலில் 9 படிக்கட்டுக்கு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதோட தாத்பரியத்தை தான் இப்போ சொல்ல போகிறேன். பதுமம், மாபதுமம், சங்கம், மகரம், கச்சபம், முகுந்தம், நந்தம், கர்வம், நீலம்ங்கிற நவநிதிகள் தான் குபேரன் சன்னதிக்கு ஏறும் படிகளாக இருக்கா. இதில் சங்க நிதியையும் பத்ம நிதியையும் தன்னோட உதவியாளர்களாக வச்சுட்டுருக்கார். இத்தனை சக்தி வாய்ந்த படிகள் மேலே ஏறி தான் மேல்தளத்தில் குபேரன் அருள் பாலிக்கிறார். ஆனால் தினமும் இந்த படிக்கட்டு வழியாக சன்னதிக்கு போக அனுமதி கிடையாது. கார்த்திகை மாதம் தேய்பிற சிவராத்திரி அன்னைக்கு தான் குபேரன் நவநிதி வாசல் திறந்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவார். இந்த வைபவத்துக்கு குபேர வாசல் திறப்புன்னு சொல்கிறார். இங்கே இருக்கிற குபேரனை தரிசனம் பண்ணிவிட்டு அவரை பார்த்துட்டே மெதுவாக சன்னதிக்கு வெளியில் வரணுமா. இந்த கோவிலை பிரார்த்தனை பெட்டி வச்சுருக்கா. நம்ம மனசில் என்ன குறை இருக்கோ அது பிரிஞ்சி இலையில் எழுதி அந்த பெட்டிக்குள்ளே போடுறா. அந்த குறையை தீர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கை. சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதானியாதிபதியே தனதானிய சம்ருத்திமே தேகிதாபய ஸ்வாகா. குபேரனுக்கே உள்ள இத்தனை பெயர்களை சொல்லி உன்னை மனமாற வணங்குகிறேன்னு இதுக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை தானே சொல்லிட்டு வாங்கோ. குபேரன் பொண்ணையும் பொருளையும் நீங்கள் கேட்குறதையும் அள்ளி அள்ளி தருவார். இந்த ஆடியோவை பார்க்குறவா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவாளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ. கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். பாய்.